ஐபிஎல் திருவிழா உச்சகட்டத்தை எட்டி இருக்கிற இந்த நேரத்துல சனிக்கிழமை நடந்த போட்டி சாதாரண போட்டி இல்ல, அது ஒரு சரித்திர போட்டி. சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் மோதிர போட்டி ஐபிஎல்லின் எல் கிளாசிகோன்னு அழைக்கிறாங்க. அது என்னங்க எல் கிளாசிகோ? அதுக்கான விளக்கத்தையும் சொல்றேன். ஸ்பெயின் நாட்டுல ரியல் மாட்ரிட், எஃப்சி பார்சிலோனான்னு அழைக்கப்படுற இரண்டு மிகப்பெரிய கால்பந்து கிளப்புகள் இருக்கு. பரம எதிரிகளான இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடக்கிற போட்டியை தான் எல் கிளாசிகோன்னு சொல்லுவாங்க. உலகின் எந்த ஒரு நாட்டிலையும் இரண்டு மிகப்பெரிய அணிகள் மோதுற முக்கியமான போட்டி நடந்தா அது எந்த விளையாட்டாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை குறிக்க இந்த பெயர் சொல்லி அழைப்பாங்க. அதே போலதான் இந்தியாவுல ஐபிஎல் கிரிக்கெட்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டிய ஐபிஎல்லின் எல் கிளாசிகோ அப்படின்னு ரசிகர்கள் அழைக்கிறாங்க. சனிக்கிழமை நடந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு இமாலய சாதனையை படைச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியை 20 முறை வீழ்த்திய முதல் அணி என்ற பெருமையை சிஎஸ்கே தட்டி பறிச்சிருக்காங்க. இத பத்தி முழுமையா இந்த வீடியோல பாப்போம். மே 2 சனிக்கிழமை சென்னை ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாள். மும்பை நிர்ணயித்த 160 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய நம்ம சென்னை அணி ஆரம்பத்துல இருந்தே அதிரடி காட்டினாங்க. கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 67 ரன்கள் எடுத்தாரு. அவருக்கு உறுதுணையா இளம் புயல் கார்த்திக் சர்மா 54 ரன்களை விளாச சென்னை அணி வெறும் 18.1 ஓவர்லயே 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து அபாரமான ஒரு வெற்றியை பெற்றாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்துல கிடைச்ச இந்த வெற்றி சாதாரணமானது இல்ல, இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வெற்றி. ஐபிஎல் வரலாற்றிலேயே மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக 20 வெற்றிகளை பெற்ற முதல் அணி என்ற சாதனையை சிஎஸ்கே இப்போ படைச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த இரண்டு அணிகளும் 41 முறை மோதி இருக்காங்க. அதுல 20 முறை சென்னை ஜெயிச்சிருக்காங்க. மும்பை அணி சென்னைக்கு எதிராக 21 வெற்றிகளை வச்சிருக்காங்க. சென்னையை தொடர்ந்து பஞ்சாப் கிங்ஸ் அணி மும்பையை 17 முறை வீழ்த்தி 2வது இடத்துல இருக்காங்க. ஆனா 20 வெற்றிகள்ங்கிற அந்த மேஜிக் நம்பரை தொட்ட முதல் அணி நம்ம சிஎஸ்கே தான். இந்த வெற்றியால சிஎஸ்கே புள்ளி பட்டியல்ல 6வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. இதுவரை 9 போட்டிகள்ல விளையாடி 8 புள்ளிகளோட இருக்காங்க. மீதமுள்ள 5 போட்டிகள்ல 4ல ஜெயிச்சா பிளே ஆஃப் வாய்ப்பு சிஎஸ்கேக்கு பிரகாசமா இருக்கு. ஆனா மும்பை இந்தியன்ஸ் நிலைமை தான் ரொம்ப மோசம். 9 போட்டிகள்ல வெறும் 2 வெற்றிகளோட 9வது இடத்துல இருக்காங்க. அவங்க மீதமுள்ள எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சாலும் 14 புள்ளிகள் தான் வரும். கடந்த கால வரலாற்றை பார்த்தா 14 புள்ளிகளோட பிளே ஆஃப் போறது ரொம்ப கஷ்டம். சோ மும்பையோட பிளே ஆஃப் கனவு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். சிஎஸ்கேவோட அடுத்த வேட்டை மே 5ஆம் தேதி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக நடக்குது. ஏற்கனவே ஏப்ரல் 11ஆம் தேதி நடந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் அதிரடி சதம் அடித்து 115 ரன்கள் எடுத்தாரு. அது சிஎஸ்கே வெற்றிக்கு காரணமா அமைஞ்சது. அதே அதிரடி அடுத்த மேட்ச்லயும் தொடருமா? கார்த்திக் சர்மா மற்றும் ருத்துராஜ் ஜோடி மீண்டும் மிரட்டுவாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சாதனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே இந்த முறை கப்படிக்குமா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.